அன்பான தேவ பிள்ளைகள் எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லோரோட வாழ்விலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லி உங்களை வாழ்த்துவதிலே நான் இந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவ பிள்ளைகளே, நாம் 2026 ஆண்டிற்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தத்தினுடைய தியானத்தின் பாகம் 3 இன்றைக்கு பார்க்க போகிறோம். வாசிக்க கேட்கலாம். ஏசாயா 60ஆம் அதிகாரம் 1வது வசனம். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நமக்கு இந்த வருடத்திற்கு கொடுத்திருக்கிற இந்த வாக்குத்தத்தத்திலிருந்து கடந்த 2 வாரமாக முதலாவதாக நாம் உன் ஒளி வந்தது என்ற அந்த காரியத்தை தியானித்தோம். அடுத்ததாக கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது, அதையும் நாம் என்ன செய்தோம்? தியானித்தோம். இப்பொழுது 3வதாக நாம் என்ன பார்க்க போகிறோம் என்றால், இந்த வாக்குத்தத்தத்திலிருந்து எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்து விட்டது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்து விட்டது. ஆதலால் கர்த்தர் நம்மை பார்த்து பேசுகிற வார்த்தை என்ன? என் மகனே, என் மகளே, நீ என்ன பண்ணு? எழும்பி பிரகாசி. இந்த வருடத்தில் கர்த்தருடைய நாம மகிமைக்காக, கர்த்தருடைய ராஜ்யத்தின் விருத்திக்காக, கர்த்தருக்கு சாட்சியாய் இந்த வருடத்தில் நீங்கள் எழும்பி பிரகாசிக்கும்படி கர்த்தர் உங்களை என்ன செய்கிறார்? அழைக்கிறார். இப்பொழுது நாம் இந்த எழும்பி பிரகாசி என்றால் என்ன, இதனுடைய அர்த்தம் என்ன, இதை தான் நாம் சில எடுத்துக்காட்டோடு என்ன செய்ய போகிறோம்? தொடர்ந்து பார்க்க போகிறோம். வாசிக்க கேட்கலாம். லூக்கா 15ஆம் அதிகாரத்துக்கு நாம் செல்வோம். 16வது வசனத்திலிருந்து 18வது வசனம் வரைக்கும் நாம் வாசிக்க கேட்கலாம். அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையாயிருந்தான். ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. அவனுக்கு புத்தி தெளிந்தபோது அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்து கொள்ளும் என்பேன் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். தேவ பிள்ளைகளே, எங்கே எழுந்து பிரகாசி என்ற வார்த்தையினுடைய அர்த்தத்தினுடைய முதல் அர்த்தத்தை, இந்த எடுத்துக்காட்டிலிருந்து முதல் அர்த்தத்தை என்ன செய்ய போகிறோம்? பார்க்க போகிறோம். எழுந்து பிரகாசி என்றால் என்ன? தேவ பிள்ளைகளே, இங்கே லூக்கா 15ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் தம்முடைய மிக பிரபலமான அந்த கெட்ட குமாரன் ஓமை சொல்லுகிறதை இங்கே என்ன செய்கிறோம்? நாம் பார்க்கிறோம். இங்கே நாம் வாசித்த வசனங்களிலே கெட்ட குமாரன் எப்படி புத்தி தெளிந்து மனம் திரும்புகிறான் என்பதை நாம் பார்க்கிறோம். இங்கே நாம் இந்த ஓமையிலே 2 குமாரர்களை குறித்து வாசிக்கிறோம். இளைய குமாரன் பாவ இச்சைகளினால் நிரம்பி தன் தகப்பனிடத்திலே தன்னுடைய சொத்தில் தன்னுடைய பாகத்தை வாங்கி கொண்டு தூர தேசத்திலே போய் பாவத்திலே வாழ்ந்து துன்மார்க்கமாய் வாழ்ந்து தன்னுடைய சொத்தை எல்லாம் என்ன செய்கிறான்? அழித்து போடுகிறான். அழித்து போட்டு பின்பு பாருங்கள், அந்த தேசத்திலே பார்த்தீர்கள் என்றால் ஒரு பஞ்சம் உண்டாகிறது. அப்பொழுது அவன் என்ன செய்கிறான்? குறைவுபட தொடங்கி ஒருவேளை சாப்பாடு கூட கிடைக்காமல் பாருங்கள் மிகவும் வேதனைப்படுகிற அந்த பரிதாப நிலைக்கு என்ன செய்கிறான்? தள்ளப்படுகிறான். அந்த நேரத்தில் தான் பார்த்திங்கன்னா, பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையாக இருந்தான். ஒருவனும் அதை கூட அவனுக்கு என்ன செய்யலை? கொடுக்கலை. அந்த அளவுக்கு இந்த
இளைய குமாரன் கெட்ட குமாரனோட வாழ்க்கை பார்த்திங்கன்னா பரிதாப நிலைக்கு என்ன செய்து தள்ளப்படுது. அந்த பரிதாப நிலையில் இருந்தபோது பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது, அவன் புத்தி தெளிந்தான். அவன் புத்தி தெளிந்து தன்னோட பாவத்தை என்ன செய்கிறான், உணர்கிறான். உணர்ந்துட்டு அவன் சொல்லுகிறான், நான் எழுந்து மறுபடியும் என் தகப்பன் வீட்டுக்கு என்ன செய்வேன், போவேன், என் தகப்பனிடத்தில் போவேன் என்று சொல்லி பாருங்க, தன்னுடைய பாவத்தை உணர்ந்து என்ன செய்கிறான். வேதம் இங்கே அழகாக சொல்லுகிறது பாருங்க. வேதம் 20வது வசனத்தில், அவன் எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் என்ன செய்தான், வந்தார். பிரியமானவர்களே, எழுந்து பிரகாசி என்ற வார்த்தைக்கு முதல் அர்த்தம் இதுதான். ஆண்டவர் இதைதான் நம்மிடத்தில் பேசுகிறார். என்ன சொல்லுகிறார், கடந்த ஆண்டுகளிலே நாமும் கூட ஒருவேளை இந்த கெட்ட போல நாமும் தகப்பனை விட்டு பிரிந்து போய் நம்முடைய இஷ்டம் போல வாழ்ந்து நம்முடைய வாழ்விலே நாம் குறைவுபட தொடங்கி இறுதியில் ஒன்றுமே இல்லாத ஒரு பரிதாப நிலைக்கு நம்முடைய வாழ்க்கை நம்முடைய பாவத்தின் நிமித்தம் வந்திருந்திருக்கலாம். ஆனால் தேவ பிள்ளைகளே, இப்பொழுது ஆண்டவராகிய இயேசு, உலகத்தின் ஒளியாயிருக்கிற இயேசு உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வந்து விட்டார். வந்து எப்படி இந்த கெட்ட குமாரனை புத்தி தெளிய வைத்து அவனுடைய பாவத்தை குறித்து உணர வைத்து, நான் திரும்பவும் என் தகப்பனிடத்தில் போக வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு அவனுடைய இருதயத்தை, அவன் இருதயத்தில் இருந்த பாவ இருளை நீக்கி அவனை வெளிச்சத்தினால் என்ன செய்கிறார், இந்த கெட்ட குமாரனை நிரப்புகிறார். நிரப்பி பாருங்க, திரும்பவும் அவன் தன் தகப்பனிடத்தில் செல்லும்படி பாருங்க, அவன் இருதயத்தில் ஒரு மன மாற்றத்தை இயேசு பாருங்க இந்த கெட்ட குமாரனுக்கு தருகிறதை பார்க்கிறோம். தந்தவுடன், அந்த ஒளி வந்தவுடன் அவன் என்ன செய்கிறான், தன்னுடைய பாவ வாழ்க்கையை விட்டு எழுந்து இப்பொழுது புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் என்ன செய்கிறான், செல்லுகிறான். தன் தகப்பனிடத்தில் போகிறான். தகப்பனிடத்தில் திரும்புகிறது எதை குறிக்கிறது, தன் பழைய பாவ வாழ்க்கையை விட்டுவிட்டு புது வாழ்க்கைக்குள்ளே என்ன செய்கிறான், பிரவேசிக்கிறான். தேவ பிள்ளைகளே, இதுதான் கர்த்தர் நம்மை பார்த்து பேசுகிறார். இதுக்கு முந்தின ஆண்டுகளில் ஒருவேளை நம்ம சில பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருந்திருக்கலாம், சில அக்கிரமங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் இப்பொழுது உலகத்துக்கு ஒளியாக இருக்கிற இயேசு நம் இருதயத்துக்குள்ளே வந்து நம்முடைய இருதயத்தை பிரகாசிக்க செய்து விட்டார். நம்முடைய இருதயத்தை உணரச் செய்து, நம்முடைய பாவத்தை உணரச் செய்து, நம்முடைய புத்தி தெளிய வைத்து, திரும்பவும் நான் என் பரம தகப்பனிடத்தில் என்ன செய்ய வேண்டும், நான் ஒப்புரவாக வேண்டும், இயேசுவின் மூலம் நான் ஒப்புரவாக வேண்டும் என்று சொல்லி அந்த ஒளி இப்பொழுது நமக்கு என்ன செய்து விட்டது, வந்து விட்டது. ஆதலால் இனியும் நாம் என்ன செய்யக்கூடாது, நம்முடைய பழைய வாழ்க்கையிலே என்ன செய்யக்கூடாது, உட்காந்துக்கிட்டு இருக்கக்கூடாது. இந்த கெட்ட குமாரன் எப்படி எழுந்து தன் தகப்பனிடத்தில் போய் தன் தகப்பனிடத்தில் ஒப்புரவாகுகிறான். பாவத்தில் மரித்தவன் திரும்ப உயிர்ப்பிக்கப்படுகிறான். அதே போல இன்றைக்கு ஆண்டவர் நம்மையும் பார்த்து சொல்லுகிறார், மகனே, உனக்குள்ளே ஒளி வந்து விட்டதல்லவா, இனியும் நீ ஏன் இன்னும் அந்த பழைய பாவ சேத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற, எழும்பு, அதை விட்டு எழுந்து என்ன செய், உன் தகப்பனிடத்தில் போ, உன் பரம தகப்பனிடத்திலே சென்று இயேசு கிறிஸ்துவின் மூலம் அவரோடு ஒப்புரவாகு, அவருடைய அன்புக்குள்ளே மறுபடியும் பிரவேசி, அவருடைய அந்த அன்பிலே வாழும் அந்த புது வாழ்க்கைக்குள்ளே என்ன செய்ய பிரவேசி என்று சொல்லி கர்த்தர் நம்மோடு கூட இந்த வசனங்களின் மூலம் என்ன செய்கிறார், பேசுகிறார். தேவ பிள்ளைகளே, பிரியமானவர்களே,
எழும்பி பிரகாசி என்றால் என்ன? ஆண்டவர் சொல்கிற வார்த்தை, இந்த புதிய ஆண்டிலே இனி நம்முடைய பரலோக தகப்பனை விட்டு தூரமாக இனி நினைச்சு வாழ்ந்த வாழ்க்கை என்னது? முடிந்தது. இனி இந்த வருடத்திலிருந்து நாம் நம் தகப்பனோடு, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் நம்முடைய தகப்பனோடு ஒரு ஒப்புரவாக்கப்பட்ட வாழ்க்கை, நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய மகனாய் மகள்களாய் வாழுகிற அந்த புது வாழ்க்கையிலே, அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிற வாழ்க்கையிலே வாழும்படி கர்த்தர் நம்ம என்ன செய்கிறார்? அழைக்கிறார். ஹல்லேலூயா! ஆம் பிரியமானவர்களே, எழுந்து உங்கள் பரலோக தகப்பனோடு ஒப்புரவாகும்படி தேவன் இன்றைக்கு நம்ம என்ன செய்கிறார்? அழைக்கிறார். பாருங்க, இதுவரைக்கும் நீங்கள் பரலோக தகப்பனை விட்டு தூரமாக வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னா, ஆண்டவர் இயேசுவை விசுவாசித்து, அவருடைய இரத்தத்தை விசுவாசித்து, பரலோக தேவனோடு, தேவனாகிய தகப்பனோடு ஒப்புரவாகுவீர்களாக. ஒப்புரவாகி அவரோடு இப்பொழுது இணைந்து வாழும் ஒரு வாழ்க்கையை இந்த 2026 வாழும்படி கர்த்தர் நம்மை அழைக்கிறார். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! தேவ பிள்ளைகளே, எழும்பி பிரகாசியினோட முதல் அர்த்தம் இது. ரெண்டாவது அர்த்தம் என்ன? அதை புரிந்து கொள்வதற்கு அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் பவுலினுடைய வாழ்க்கைக்கு நாம் செல்வோம். பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய அந்த மனம் திரும்புதலின் அனுபவத்தை இருந்து எழும்பி பிரகாசி என்பதனுடைய இரண்டாவது அர்த்தத்தை நம்ம என்ன செய்ய போகிறோம்? புரிந்து கொள்ள போகிறோம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் இப்பொழுது 18 20 வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்கலாம். உடனே அவன் கண்களிலிருந்து மீன் செதில்கள் போன்றவைகள் விழுந்தது. அவன் பார்வை அடைந்து எழுந்திருந்து ஞானஸ்தானம் பெற்றான். பின்பு அவன் போஜனம் பண்ணி பலப்பட்டான். சவுல் தமஸ்குவில் உள்ள சீசருடனே சில நாள் இருந்து தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே பிரசங்கித்தான். தேவ பிள்ளைகளே, எழும்பி பிரகாசி, இந்த வார்த்தையினுடைய இரண்டாவது அர்த்தம் என்ன? இங்கே அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய அந்த மனம் திரும்புதலின் அனுபவத்தை என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி பாருங்க, அவர் ஒரு பரிசேயனாக இருந்தார். அவர் தன்னுடைய யூத மத மார்க்கத்திலே அவர் ரொம்ப வைராக்கியம் கொண்டு இயேசுவை பின்பற்றின சீஷர்களை எல்லாம் மிகவும் துன்பப்படுத்துகிற ஒரு பொல்லாத மனுஷனாக காணப்பட்டார். அநேகரை துன்பப்படுத்தி அநேகரை சிறைச்சாலையில் அடைத்து, ஸ்தேவான் கல்லெறியப்படும் போது அதற்கு அந்த பொல்லாத செயலுக்கு உடன்படுகிற ஒரு மனுஷனாக இருந்து, இப்படியாக அநேகரை துன்பப்படுத்தின ஒரு பொல்லாத மனுஷராக அப்போஸ்தலனாகிய பவுல் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி ஒரு சவுலாக என்ன செய்தார்? வாழ்ந்தார். ஆனால் இங்கே தேவ பிள்ளைகளே, அவர் தமஸ்கு என்ற ஒரு பட்டணத்துக்கு போகும் வழியிலே உலகத்துக்கு ஒளியாக இருக்கிற இயேசு அவரை சந்திக்கிறார். இயேசு அவரை சந்தித்தவுடன் பாருங்க, அவர் என்ன செய்கிறார்? அவருடைய இருள் நீங்கி ஒளியை பெற்றுக்கொள்கிறார், வெளிச்சத்தை அவர் பெற்றுக்கொள்கிறார். பெற்றுக்கொண்ட பிறகு பாருங்க, இங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்க, அனனியா என்ற ஒரு கர்த்தருடைய சீஷன் இங்கே பவுலுக்காக ஜெபிக்கிறார். ஜெபித்தவுடன் வேதம் சொல்லுகிறது, தேவ பிள்ளைகளே, அவருடைய கண்களிலிருந்து என்ன செய்யப்பட்டதா? ஒரு செதில்கள் விழுந்தது. விழுந்தவுடன் அவர் பார்வை அடைந்து பாருங்க, அவர் எழுந்திருந்து ஞானஸ்நானம் என்ன செய்கிறார்? பெறுகிறார். ஞானஸ்நானம் பெற்று 20வது வசனம் சொல்லுகிறது, தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே பிரசங்கிக்க தொடங்கினார். ஹல்லேலூயா! தேவ பிள்ளைகளே, இங்கே என்ன நடக்குது? அனனியா என்ற கர்த்தருடைய சீஷன் இவருக்கு ஜெபிக்கிறாரு. ஜெபித்தவுடன் என்ன ஆகிறது? இவர் பார்வை அடைகிறார். பார்வை அடைந்து பாருங்க, அவர் கர்த்தரோட ஒளியை என்ன செய்கிறார்? பெற்றுக்கொள்வார். இயேசுவாகிய ஒளி
அவருக்குள்ளே வந்து அவருக்குள்ளே இருக்கிற பாவ இருள் நீங்கி விடுகிறது. இப்போ ஒளி என்ன செய்தது? வந்துருச்சு. அடுத்தது பாருங்க, நாம் 17வது வசனத்தின் பின்பாகத்தில் வாசிக்கும் போது அவர் பரிசுத்தாவியினாலும் என்ன செய்கிறார்? நிரப்பப்படுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். பரிசுத்தாவியினால் நிரப்பப்பட்டு அதன் மூலம் கர்த்தருடைய மகிமை அவர் மேல் என்ன செய்து விட்டது? இப்போ உதித்து விட்டது. கர்த்தருடைய மகிமை அவர் மேல் உதித்து விட்டவுடன் இப்போ என்ன செய்கிறாரு? தாமதமின்றி 20வது வசனத்தில் பாருங்க, ரொம்ப அருமையாக வசனம் சொல்லுது. தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று சொல்லி ஆலயங்களிலே பிரசங்கிக்க தொடங்கினார். ஹல்லேலூயா! தேவ பிள்ளைகளே, இந்த ஆண்டிலே கர்த்தர் நம்மிடத்திலே எழும்பி பிரகாசி என்று சொல்லும் போது என்ன சொல்லுகிறார்? இதான் சொல்கிறார் பாருங்க. இவ்வளவு நாளும் இதுக்கு முன்னே பாவ வாழ்க்கையில் நம்ம கடந்தோம். இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் சவுலா இருந்தபோது எப்படி பாவ சேத்துல வாழ்ந்துட்டு இருந்தாரோ அதை போல் இதுக்கு முன்னே நாமும் பாவ சேத்துல வாழ்ந்தோம். ஆனால் கர்த்தர் அப்போஸ்தலனாகிய பவுலை சந்தித்தது போல நம்மையும் சந்தித்தார். நாமும் கர்த்தருடைய வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டோம். பரிசுத்த ஆவியானவர் நம்மேல் ஊற்றப்பட்டார். கர்த்தருடைய மகிமை நம்மேல் உதித்தது. இப்போ உதித்த பிறகு இப்போ பாருங்க, நம்ம என்ன செய்யணும்? இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் வாழ்க்கையிலேருந்து பார்க்கிறோம். அவர் தாமதமின்றி அவர் என்ன செய்ய ஆரம்பித்தாரா? கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று எல்லாருக்கும் என்ன செய்யிட்டார்? சாட்சி சொல்ல ஆரம்பிச்சிட்டார். தேவனை குறித்த அந்த நற்செய்தியை எல்லாரிடமும் என்ன செய்யிட்டார்? பகிர்ந்து கொள்ள ஆரம்பிச்சிட்டார். தேவ பிள்ளைகளே, இந்த ஆண்டிலே நாமும் அதை தான் சொல்லும்படி அழைக்கப்படுகிறோம். பாருங்க, நாம் ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்திலே பலரை சந்திக்க நமக்கு நேரிடுகிறது. அது மட்டும் இல்லை, இன்றைக்கு சமூக ஊடகங்கள், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் இவைகள் மூலமாக எத்தனையோ பேரோடு நம்ம என்ன செய்கிறோம்? தொடர்பு உடையவர்களாக இருக்கிறோம். அப்போது கர்த்தர் என்ன சொல்கிறாரு? இதுவரைக்கும் நீங்கள் உங்களுடைய ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் இதெல்லாம் எதுக்கு முந்தைய காலங்களில் எதற்காக பயன்படுத்தினீர்களோ அது கடந்த ஆண்டோடு முடிந்து விட்டது. ஆனால் இந்த ஆண்டிலே கர்த்தர் சொல்கிறாரு, உன்னுடைய வாயின் வார்த்தைகள் மூலமாக உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இப்படிப்பட்ட சமூக ஊடகங்கள் மூலமாக, ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் இது மூலமாக என்ன செய்யுங்க? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்த அந்த நற்செய்தியை பகிர்ந்து கொள்ள அவைகளை எல்லாம் பயன்படுத்தி கர்த்தரை குறித்த சாட்சியை நாம் பிறரிடம் பகிர்ந்து கொள்ள கர்த்தர் இந்த வருடத்திலே நம்மை அழைக்கிறார். ஹல்லேலூயா! நாம் பிறரோடு பேசும்போது பாருங்க, கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை சொல்லுகிறது மூலமாக ஆண்டவர் எப்படி நம்முடைய வாழ்க்கையில் நன்மை செய்தார் என்ற அந்த நற்செய்தியெல்லாம் பகிர்ந்து கொள்வதன் மூலமாய் இந்த ஆண்டிலே நாம் பிறரோடு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை பகிரும்படி கர்த்தர் நம்ம என்ன செய்கிறார்? அழைக்கிறார். ஹல்லேலூயா! யோசித்து பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்தில் பயன்படுத்துவாங்க. ஆனால் என்ன செய்யலாம்? நீங்கள் எதுக்கு பயன்படுத்தலாம்? கர்த்தருடைய வசனத்தை அதில் வைக்கிறது மூலமாக பாருங்கள், கர்த்தருடைய நற்செய்தி என்ன செய்யலாம்? பகிர்ந்து கொள்ளலாம். நம்முடைய ஃபேஸ்புக் இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் அதற்காக என்ன செய்யலாம்? பயன்படுத்தலாம். பாருங்கள், அப்போது பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவருடைய நற்செய்தியை பகிர்ந்து கொள்றதுக்கு கர்த்தர் நமக்கு பல வழிகளை என்ன செய்திருக்கிறார்? கொடுத்துருக்கிறார். அப்போது அந்த வழிகளை பயன்படுத்தி கர்த்தரை குறித்த சாட்சியை, கர்த்தர் எப்படிப்பட்டவர், அவர் எவ்வளவு நல்லவர், நம் இயேசு எவ்வளவு நல்லவர், நமக்காக அவர் எப்படி மரித்து உயிர்த்தெழுந்தார் என்ற நற்செய்தியை பிறரோடு பகிர்ந்து கொள்ள கர்த்தர் நம்ம என்ன செய்கிறார்? அழைக்கிறார். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! பாருங்க, இது எப்படிலாம் செய்யலாம்? இப்படி வாட்ஸ்அப் இந்த மாதிரி சமூக ஊடகங்கள் பயன்படுத்தி செய்யலாம். நம்முடைய அன்றாட தொடர்புகளில் நாம் பேசுகிறவர்களோடு கர்த்தர் வாய்ப்பு தரும்போது பிறரோடு பகிர்ந்து கொள்வதன் மூலமாக நாம் கர்த்தருடைய நற்செய்தியை பகிர்ந்து கொள்ளலாம். அது மட்டும் இல்லை பாருங்கள்,
இந்த நாட்களிலே பாருங்கள், கர்த்தர் அநேகரை நல்ல வேலைகளை கொடுத்து நல்ல சம்பளங்களெல்லாம் என்ன செய்திருக்கிறார், கொடுத்துருக்கிறார். ஆனால் நாம் வாழுகிற இந்த காலங்களில் பாருங்கள், அநேகர் கர்த்தர் தங்களுக்கு கொடுக்குற அந்த சம்பாத்தியத்தை பார்த்திங்கன்னா வருஷம் ஒரு புது ஃபோன் வாங்குறதுலேயும், இப்படி பார்த்திங்கன்னா பல்வேறு இந்த உலக பொருட்கள் வாங்குறதுலே பார்த்திங்கன்னா அவங்களுடைய காசை என்ன செய்திருவாங்க, வீணடிச்சிருவாங்க. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், இந்த வருடத்தில் நீங்கள் என்ன செய்யலாம் பாருங்கள், உங்களுடைய பணங்களை கொண்டு பாருங்கள், இப்படி சுவிசேஷம் இன்றைக்கி பல விதத்தில் என்ன செய்யப்பட்டு வருகிறது, அறிவிக்கப்பட்டு வருகிறது. அப்போது கர்த்தர் உங்களை ஏவுகிறபடி இப்படிப்பட்ட சுவிசேஷ பிரசங்கங்கள் இன்னும் அதிகமாய் பிரசங்கிப்பதற்கு, சுவிசேஷ வேலைக்குள் உங்களுடைய பணங்களை நீங்கள் விதைக்கிறதன் மூலமாக நீங்கள் என்ன செய்யலாம், ஆண்டவருடைய நற்செய்தியை அறிவிக்கிறவர்களாக இந்த வருடத்தில் என்ன செய்யலாம், இருக்கலாம். ஹல்லேலூயா. ஆம் பிரியமானவர்களே, இதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார். நீ எழும்பி என்னது பிரகாசி, கர்த்தருக்கு சாட்சியாய் இந்த வருடத்தில் நீங்கள் எழும்பி பிரகாசிக்கும்படி, இங்கே அப்போஸ்தலனாகிய பவுலை போல எழும்பி பிரகாசிக்க கர்த்தர் நம்ம என்ன செய்கிறார், அழைக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ பாருங்கள், முதலாவது ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த வருடத்தில் உன் பரலோக தேவனாகிய தகப்பனோடு ஒரு நெருங்கிய உறவிலே வாழுகிறவனாக, அவரோடு வாழுகிறவனாக நீ என்ன செய்யணும், காணப்படணும். உன் பழைய வாழ்க்கையை விட்டுட்டு உன் தகப்பனோடு வாழுகிற வாழ்க்கையை வாழு. அது முதல் காரியம். ரெண்டாவது, எழும்பி பிரகாசினா என்ன அர்த்தம்? கர்த்தர் சொல்கிறாரு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இந்த நற்செய்தியை நாம் பிறரோடு, கர்த்தர் நமக்கு தருகிற வாய்ப்புகளின்படி பிறரோடு பகிர்ந்து கொள்ளும்படி கர்த்தர் நம்ம என்ன செய்கிறார், அழைக்கிறார். மூன்றாவதாக, எழும்பி பிரகாசி என்றால் என்ன அர்த்தம்? இதுதான் கடைசியாக நாம் பார்த்து முடிக்கலாம். பாருங்கள், நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். தேவ பிள்ளைகளே, எழும்பி பிரகாசி, அதனுடைய மூன்றாவது அர்த்தம் என்ன? கர்த்தர் சொல்கிறாரு பாருங்க, இங்கே கர்த்தர் கிதியோன் என்ற ஒரு மனிதனிடத்தில் வருகிறார். என்ன சூழ்நிலையில் வருகிறார் பாருங்க, இஸ்ரேல் ஜனங்கள் பாவம் செய்து அதன் நிமித்தமாக அந்த இஸ்ரேல் ஜனங்கள் வாழ்ந்த அந்த நாட்டுக்குள்ளே மீதியானியர்கள் என்ற ஒரு கூட்ட ஜனங்கள், அவர்கள் என்ன செய்தார்கள், தேசத்துக்குள்ளே புகுந்து, குறிப்பாக இந்த இஸ்ரேல் ஜனங்கள் வயல்லே பலவிதமான அந்த கனி விருட்சங்கள், பலவிதமான உணவு கொடுக்கும் தானியங்களெல்லாம் விதைச்சி, அந்த உணவு தானிய அந்த விளைச்சல்களை அறுவடை செய்யும் காலத்தில் என்ன செய்வாங்களா, இந்த மீதியானியர்கள் தேசத்துக்குள்ளே வந்து இவங்களோட வயல்வெளிகளெல்லாம் அழித்து, அதன் மூலம் இந்த இஸ்ரேல் ஜனங்கள் மிகுந்த துன்பத்தை அனுபவித்து கொண்டிருந்தாங்க. இப்படிப்பட்ட ஒரு காலத்தில் கர்த்தர் என்ன செய்கிறாரு, இந்த கிதியோன் என்ற மனுஷனை தேடி வரார். இவன் யார்? இவன் ஒரு சாதாரண மனிதன். நியாயாதிபதிகள் 6:15வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அதற்கு அவன், என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதினால் ரட்சிப்பேன்? இதோ மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் என்றான். அப்போ பாருங்க, இவனுடைய குடும்பம் ஒரு சாதாரண குடும்பம். அது மட்டும் இல்லை, இவனுடைய குடும்பத்திலையும் இவன் இருக்கிறதுலே ரொம்ப சாதாரண மனிதன். அது மட்டும் இல்லை, கர்த்தர் இவனை தேடி வரும்போது வேதம் சொல்லுகிறது, இவன் மீதியானியருக்கு பயந்து ஒளிந்து கொண்டு என்ன செய்து கொண்டிருந்தானா, கோதுமையை போரடித்து கொண்டிருந்தானா. ஆனால் இவனிடத்தில் வந்து கர்த்தர் சொல்கிறாரு, கிதியோனே, பராக்கிரமசாலியே. அவனை பார்த்து அழைக்கிறாரு கர்த்தர். கிதியோனை பார்த்தா, கிதியோனே, நீ ஒரு பராக்கிரமசாலி, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். கர்த்தர் உன்னோடு இருக்கனால
இப்போ 14வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். அப்போ கர்த்தர் இந்த கிதியோனை பார்த்து ஒரு அழைப்பை கொடுக்குறாரு. என்ன சொல்றாரு? கிதியோனே, உன்னை பயன்படுத்தி நான் இஸ்ரேல் ஜனங்களை இந்த மீதியானியர் கையிலிருந்து என்ன செய்ய போகிறேன்? ரட்சிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய திட்டத்தை அவனிடத்துல பேசுகிறாரு. பேசினோடனே தான் அவன் சொல்கிறான், ஆண்டவரே, நான் ஒரு எளியவன், எப்படி என்னாலெல்லாம் இது எப்படி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி தான் எப்படி தாழ்ந்தவன் என்பதை சொல்லுகிறான். அது மட்டும் இல்லை, பயந்து ஒளிந்து கொண்டு இருக்கிறான் மீதியானியருக்கு பயந்து. ஆனால் கர்த்தர் கிதியோனை பார்த்து சொல்கிறாரு, கிதியோனே, நீ மீதியானியர்களை பார்த்து பயந்து ஒளிகிறதுக்கு அழைக்கப்படலை, நீ எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிற? நான் உன்னோடு இருக்கிறபடியினால் நீ புறப்பட்டு போய் இந்த மீதியானியரோடு நீ யுத்தம் பண்ணி நீ என்ன செய்ய போகிற? இஸ்ரேல் ஜனங்களுக்கு இந்த மீதியானியர் கையிலேருந்து ரட்சிப்பு அருள போகிறான்னு சரி, அந்த அளவுக்கு நான் உன்னை பயன்படுத்த போகிறேன்னு கர்த்தர் என்ன செய்கிறாரு? கிதியோனை பார்த்து சொல்கிறாரு. பாருங்க தேவ பிள்ளைகளே, அடுத்தது நாம் 16வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அதற்கு கர்த்தர், நான் உன்னோடே கூட இருப்பேன், ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானியரை முறியடிப்பாய் என்றார். தேவ பிள்ளைகளே, கர்த்தர் பாருங்க, இங்க இந்த கிதியோன், இந்த அற்பமாய் ஒளிந்து கொண்டிருந்த கிதியோனை பார்த்தான் சொல்றாரு, கிதியோனே, ஒரு மனுஷனை முறியடிக்கிற போல நீ மீதியானியரை நினைச்சுப்பா முறியடிப்பாய் அப்படிங்கிறார். அப்போ கர்த்தர் கிதியோனை பார்த்து என்ன சொல்றாரு? கிதியோனே, நீ பராக்கிரமசாலிப்பா, நீ ஒளிஞ்சிக்கிட்டு இருக்காத, முன்னாடி போய் முன்னின்று இஸ்ரேலுடைய யுத்தத்தை செய்து ஜெயத்தை என்ன செய்ய எடுன்னு சொல்கிறாரு. அதே போல தான் இந்த வருடத்தில் நம்மை பார்த்தும் கர்த்தர் சொல்கிறார். இதுக்கு முந்தைய ஆண்டுகளில் உங்கள் வாழ்விலே நீங்கள் சந்தித்த போராட்டங்களை பார்த்து பயந்து ஒடுங்கி போய் பாருங்கள் ஒளிந்து கொண்டிருக்கலாம். உங்களை நீங்களே தாழ்வா எண்ணி நாளா யார் ஒன்றும் இல்லைன்னு நினச்சிட்டு இருந்திருக்கலாம். கர்த்தர் இந்த ஆண்டில் உங்களை பார்த்து சொல்கிறாரு, என் மகனே, என் மகளே, நீ ஒரு பராக்கிரமசாலி, நான் உன்னோடு இருக்கிறேன். அதனால கர்த்தர் சொல்றாரு, ஒரு மனுஷனை முறியடிக்கிறது போல நீங்கள் உங்கள் வாழ்வில் உங்களோடு போராடி கொண்டிருக்கிற பிரச்சனைகளை நீங்கள் மேற்கொள்வீர்கள், தோற்கடிப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. அதனால கர்த்தர் சொல்றாரு, எழும்பி பிரகாசி. அப்படின்னா என்னது? பயந்து ஒளிந்து கொண்டிருந்த நாட்கள் போதும். ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு அருளி இருக்கிற பலத்தோடு எழும்பி நின்று அந்த போராட்டங்களை என்ன செய்ய? எதிர்த்து நில். பிசாசுக்கு ஏத்து நில், அந்த வியாதிக்கு ஏத்து நில், ஜெபத்தில் அந்த பிரச்சனைகளுக்கு விரோதமாக ஏத்து நில். ஏனென்றால் ஒரு மனுஷனை முறியடிக்கிற போல நீ அந்த பிரச்சனைகள் மேல் என்ன செய்வா? ஜெயம் எடுப்பாய். அதனால் பிரச்சனைகளை கண்டு பின்வாங்காத, பலன் கொண்டு திடமனதாய் இருந்து பராக்கிரமசாலியாய் இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் இரத்தத்தின் அதிகாரத்தில் பிரச்சனையை மேற்கொள்ளும்படி நீங்கள் என்ன செய்யுங்க? முன்னேறுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏனென்றால் இந்த வருடத்திலே நீங்கள் அவைகளின் மேல் ஜெயம் கொள்வீர்கள். ஹல்லேலூயா. அதனால் 3வதாக ஆண்டவர் எழும்பி பிரகாசி என்று சொல்லும்போது என்ன சொல்கிறாரு? பராக்கிரமசாலியாய் கர்த்தர் உங்களை மாற்றி இருக்கிறபடியால், கர்த்தர் உங்களோடு இருக்கிறபடினால் வாழ்க்கையில் போராட்டங்களை கண்டு பின்வாங்காதீங்க. முன்னேறி கர்த்தருடைய பலத்தில் அவைகள் மேல் என்ன செய்யுங்க? ஜெயம் கொள்ளுங்கள். இப்படியாக வாழ்ந்து இந்த வருஷத்திலே நீங்கள் எழும்பி பிரகாசிப்பீர்களாக. நாம் எல்லாம் ஜெபித்து முடிக்கலாம். அன்புள்ள பரலோக பிதாவே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் சமூகத்தில் வருகிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் நீர் எங்களோடு பேசிய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். எழும்பி பிரகாசி என்று சொல்லிவிட்டீங்கப்பா. இது வரையிலும் உம்முடைய பிள்ளைகள் பழைய வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு இருந்த நாட்கள் போதும் ஆண்டவரே. இந்த நாளிலே அந்த பழைய வாழ்க்கையாகிய எகிப்திலிருந்து இயேசுவின் நாமத்தில் உம்முடைய பிள்ளைகளை புறப்பட செய்வீராக. ஓ, அந்த கெட்ட குமாரனை போல உம்முடைய பிள்ளைகள் எழுந்து ஆண்டவரே தகப்பனிடத்தில் வரட்டும் அப்பா. ஓ, இயேசு கிறிஸ்துவின் மூலம் பரலோக தகப்பனிடத்தில் அவர்கள் ஒப்புரவாகும்படி இந்த நாளில் நீ வழி நடத்துங்க ஆண்டவரே. அது மட்டும் இல்லை ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்ட உம்முடைய பிள்ளைகள் பரிசுத்தாவின் பலத்தினாலே நீர் அவர்களுக்கு அருளுகிற வாய்ப்பை பயன்படுத்தி இந்த ஆண்டில் உம்முடைய பிள்ளைகள் இயேசு கிறிஸ்து நற்செய்தியை பிறரோடு பகிர்ந்து கொள்ளுகிற ஆண்டவரே ஸ்தோத்திரம்.
ஒரு தேவ பிள்ளைகளாய் விளங்க உங்களுடைய பிள்ளைகளை பயன்படுத்துங்க ஆண்டவரே. அதற்குரிய ஞானத்தை தந்தருளுவீராக, வாய்ப்புகளை தந்தருளுவீராக என்று ஜெபிக்கிறோம். அது மட்டும் இல்லை, கெதியோனை போல நீர் உம்முடைய பிள்ளைகளோடு இருக்கிறபடியால் தாங்கள் கிறிஸ்துவுக்குள் பராக்கிரமசாலிகள் என்பதை உணர்ந்து எழும்பி ஆண்டவரே தங்களுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா சத்துருவின் வல்லமைகளை எல்லாம் அவர்கள் மேற்கொண்டு இந்த ஆண்டிலே போராட்டங்களை ஜெயித்து ஆண்டவரே உடைய நாமத்தை மகிமைப்படுத்த உடைய பிள்ளைகளை பலப்படுத்துங்க. அப்படி செய்ததுக்காக நன்றி. இதுவரைக்கும் கெதியோனை போல ஒளிந்து பின்வாங்கிய நாட்கள் இதோடு முடிந்து போக முடியாது ஜெபிக்கிறோம். உடைய பிள்ளைகள் பலன் கொண்டு திடமனதாக இருந்து முன்னேற உதவி செய்யுங்க. அப்படி செய்ததுக்காக நன்றி. இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே, ஆமேன். மறுபடியும் அடுத்த வாரம் சந்திக்க நினைப்பட்டுக்கிறேன். இயேசுவே ஆண்டவர். ஒரு நாள் அவர் மேல் விசுவாசம் வைத்து வாழுங்கள். ஆமேன்.